நம்மளோட ஸ்மார்ட் போனை நம்ம ரொம்பவே செக்யூரா வச்சுக்கிறதுக்கு நம்மளோட லாக் ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் அப்படின்னா ஒரு பாஸ்கோட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ரீசெண்டா வர மொபைல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் அது மட்டும் இல்லாம ஃபேஸ் ஐடி கூட அவைலபிளா இருக்கு. பட் இந்த ரெண்டுமே கூட ஒரு சில டைம்ல சரியா ஒர்க் ஆகல அப்படின்னா நாம நம்மளோட பாஸ்கோட என்டர் பண்ணி தான் மொபைலுக்குள்ள அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்ம ரொம்பவே செக்யூரா வச்சுக்கிறதுக்கு இந்த பாஸ்கோட் அப்படியான பேட்டர்ன் அப்படின்றது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்கு. ஸோ என்னதான் இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒன்றா இருக்கு அப்படின்னாலும் இதை நாமளே மறந்துட்டோம் அப்படின்னாலும் நம்மளால திரும்ப நம்மளோட மொபைலுக்குள்ள ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மொபைலில் திரும்ப ஃபுல்லாக ஹார்ட் ரீசெட் அடிச்சுட்டு ஜிமெயில் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு பிறகு மட்டுமே நம்மளால நம்மளோட மொபைலுக்குள்ள ஆக்சஸ் ஆக முடியும். ஸோ ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிமெயில் வெரிஃபிகேஷனுக்கான ஜிமெயில் அண்ட் பாஸ்வேர்டையும் மறந்துட்டு திரும்ப அந்த மொபைல் சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து ரீசெட் பண்ணிக்கக்கூடிய நிலைமைக்கும் ஆளாகிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்க காரணத்தினால நாமளே நம்மளோட மொபைலோட பாஸ்கோடையோ அப்படின்னா பேட்டர்னையோ மறந்துட்டாலும் கூட திரும்ப நம்மளோட மொபைலை ஹார்ட் ரீசெட் பண்ணாமலே நம்மளோட மொபைலுக்குள்ள நம்ம என்டர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியும். ஸோ இதுக்கான எக்கச்சக்கமான வழிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லையும் யூடியூப்லையும் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நிறைய விதமான மெத்தட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. பட் இது எல்லாமே வந்து 100% ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை. ஸோ ட்ரை பண்ணவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா தெரியும். இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 100% ஒர்க் ஆகாது. ஸோ எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த டவுட் வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ நானும் இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாக சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதுக்கான சொல்யூஷன் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வாண்டர்ஷேர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நீங்கள் எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபிலிமோரா இந்த மாதிரியான எக்கச்சக்கமான சாஃப்ட்வேர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபோன் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் டூல் கிட் வந்து அவைலபிளாக இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் சம்பந்தமான எக்கச்சக்கமான வேலைகள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதில் ஒன்று தான் இந்த லாக் ஸ்க்ரீனை பைபாஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஸோ இந்த சாஃப்ட்வேரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் சப்போர்ட் கிடையாது, iOS, iCloud இது ரெண்டுக்குமான ஆப்ஷன்ஸும் தனித்தனியாக இருக்கு. ஸோ அதை பற்றி நாம இன்னொரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லி ஆகணும். இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மொபைல் மாடல்ஸ்க்குமே வந்து 100% ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதை பற்றி இன்னும் தெளிவாக நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் போடக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸையும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட முடியும். இதோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் அன்லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணதுமே இந்த மாதிரி உங்களுக்கு ஆண்ட்ராய்டு, ஐஃபோன், iCloud இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே ஆண்ட்ராய்டுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ ஆண்ட்ராய்டுக்குள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட மொபைலை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ மொபைலை கனெக்ட் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட டிவைஸ் நேம் அதோட மாடல்லாம் செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கும். ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனில் உள்ள லாக் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன் லாக் வந்து எந்த விதமான டேட்டா லாஸுமே இல்லாமல் உங்களோட ஸ்க்ரீன் லாக் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலோட லாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளியர் ஆகிரும். அதுவும் உங்களோட மொபைலில் எந்த விதமான ஒரு டேட்டா லாஸுமே இல்லாமல் நீங்களோட மொபைலை ஹார்ட் ரீசெட்டும் பண்ணாமல் இந்த மாதிரி அது வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து கிளியர் ஆயிரும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்களோட மொபைலோட லாக் ஸ்க்ரீனை எந்த விதமான ஒரு ஹார்ட் ரீசெட்டும் பண்ணாமல் ரொம்பவே ஈஸியாக அன்லாக் பண்ணிக்க முடியும். பட் நான் முதல்ல சொல்லி இந்த மாதிரி இது எல்லா விதமான பிராண்டுக்கும் 100% ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. சாம்சங், LG இந்த மாதிரியான பிராண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எந்த விதமான ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ மற்ற பிராண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் கட்டாயம் வந்து ஹார்ட் ரீசெட் பண்ண வேண்டிய மாதிரியாக இருக்கும். ஸோ அப்படியும் நீங்கள் ஹார்ட் ரீசெட் பண்ணாமலே உங்களோட லாக் ஸ்க்ரீனை வந்து அன்லாக் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியாக வந்து ஹார்ட் ரீசெட் பண்ணாமல் மற்ற பிராண்ட்ஸ் மொபைலையும் கூட அன்லாக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா கட்டாயம் இருக்கும் லைக் கொடுங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கூடமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் இது நிச்சயமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இருக்கும். அண்ட் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் போடக்கூடிய ஒரு வீடியோவையும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட முடியும். மீண்டும் இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.